குப்பம் பகுதியில் இருக்கோம். புதுக்குப்பம் டேனிஷ் மிஷன் ஸ்கூல் பேக் சைடில் வந்து ஒரு 9 சென்ட் ஒருத்தர் கரையை வாங்கி பக்கத்தில் இருக்க வழியையும் சேர்த்து திருட்டு பத்திரம் பண்ணி பட்டா மாற்றிக்கிட்டாரு. இது சம்மந்தமாக அந்த வழியையும் ஆக்கிரமித்து வேலி போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து மக்கள் இது பொது வழி அப்படின்றதுனால மக்கள் வந்து நாங்கள் வந்து ஆர்டிஓ அவங்கள்ட்ட புகார் கொடுத்தோம். 2024 கொடுத்தோம். இது சம்மந்தமாக ஹைகோர்ட்டில் ஒரு டைரெக்ஷனும் வாங்கி கொடுக்குறோம். ஹைகோர்ட் டைரெக்ஷன் வாங்கி அதை 3 மாதத்துக்குள்ளே அது என்னென்னு விசாரணை பண்ணுங்கன்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இவங்களும் அதை பார்த்து இதில் ஆக்கிரமிப்பு நடந்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த வேலையை ரிமூவ் பண்ண முடியல. இதனால் ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக வழி இல்லை. வழி இல்லாமல் பசங்க பாவம் இருட்டில் அந்த இருட்டு பாதையிலையும் மரத்துலேயும் நடந்த பூச்சி போட்டு பாம்பு இருக்கிற பகுதியில் போகிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணு கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வர முடியல. ஆம்புலன்ஸ் வர முடியலன்னு வந்து சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் போய் தாசில்தாரை பாருங்கள், ஆர்டிஓவை பாருங்கன்னு எங்களை அலைய விட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் 3 வருஷமாக அலைஞ்சி பார்த்து எங்களோட எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு தகவல் கேட்டோம்னா 30 நாளுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் அதிகாரி தகவல் தரணும். ஆனால் நாங்கள் 90 நாள் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் 6 மாதம் ஆனாலும் ஒரு தகவலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நானும் வந்து ஒரு 10 வாட்டி அலைஞ்சு பார்த்துட்டேன். என்னதான் மேடம் இதுக்கு முடிவுன்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டுறாங்க. நீங்கள் போய் அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கள் அலைய விடுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களாம் டெய்லி வேலியை ஜம்ப் பண்ணி குச்சி தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கஷ்டங்கள் தெரியும். இது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து அமைதி முறை என்றைக்கு எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்குதோ அதுவரை நாங்கள் இன்றைக்கி அமைதி முறையில் உட்காரலான்ட்டு ஒரு போராட்டம் பண்ணலான்னு வந்திருக்கோம். உங்கள் பேர்? என் நேம் பாஸ்கருங்க. புதுக்குப்பம் பகுதியில் தான் இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பம் இருக்கோம். எல்லாம் இன்றைக்கி திங்கக்கிழமைன்றதுனால வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்ட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் போகக்கூடாதுன்னு வந்திருக்கோம். இதுக்கு இடையூறாக இருக்கிறது யார்? ஆப்போசிட்டில் ராஜேஷ்குமார்னு ஒருத்தருங்க. அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, 9 சென்ட் தான் ஆக்சுவலாக அந்த இடம் வரணும். மீதி இருக்கிற 1 சென்ட்டுக்கு இவங்க பட்டாவும் திருட்டுத்தனமாக பட்டா மாற்றிக்கிட்டாங்க. கிரையம் பண்ணதும் 1 சென்ட்டை சேர்த்து இவர் ரிஜிஸ்டரை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த திருட்டு பத்திரம்ன்றதையும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆர்டிஓ அதை என்கொயரி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஆர்டரும் போடுறாங்க. அதுபடி நாங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அதுவும் நாங்கள் 1 மாதம் ஆனதே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமாக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து கிடக்கிற ஒரு 108 அவசர தேவைக்கு வரணும்னா எங்களுக்கு வரது கூட வழி இல்லை. அரசு அதிகாரி துணை போகிறாங்களா? அரசு அதிகாரி துணையாக இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம். நாங்கள் ஒரு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு வந்து ஒரு மனு கொடுத்தா கூட அந்த மனு பேர்லாம் நடவடிக்கையே இல்லை. ஒரு பேசிக் ரூல் வந்து ஒரு ஆர்டிஐயில் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணால் 30 நாளுக்குள்ளே ரிப்ளை கொடுக்கணும். இவங்க ஆர்டிஐ கொடுத்தோம்னா அந்த ஆர்டிஐ வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. அது ஒரு 3 வருஷம் ஆனாலும் 1.5 வருஷமாக இன்னை வரை எந்த ரிப்ளையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்பரோடு நான் வந்து கேட்குறேன், வரும் சார்ன்றாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் பேசிக் ரூல்ஸை கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. ஓகே. வழி இருக்குது, மறைச்சு வச்சு ஆக்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டான்றான். உட்காரங்க. போயிட்டு அவங்க மாட்டாங்க இவங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட நடந்தாலும் நாங்கள் ஊஞ்சிக்கிட்டோம். பாம்பு இருந்து நான் நடுவில் கடிச்சிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன். ரைட்டே கிடையாது. நீங்கள் வந்து பாருங்க. ரைட்டில் ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்கூல் பிள்ளை அடுத்த இடத்த மாசமா அந்த குழந்தை ஒருத்தவங்க இடத்த வழி இல்லாமல் ஒருத்த இடத்த பிரித்து திருடுதனமா நாங்கள் கொடுக்கணும். அந்த பொண்ணுக்கு ரெட்ட குழந்தை அது வரல, ஊரில் இருக்குது. நாங்கள் எத்தனை நாளைக்கு அடுத்த இடத்துல போக முடியும் திருடுதனமா? அவங்க வெளியே எடுப்பேன்னா எங்களை நான் ஆர்டிஐல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இன்னை வரை ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுது, ஒரு ரிப்ளே வரல. நான் கலெக்டர்கிட்ட போகிறேன். முந்தானத்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஆக்கிரமிப்பு உடனே அகற்றுங்க அப்படின்ட்டு இது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நேற்று ஒரு தாசில்தாரை கூட்டு வரேன். சரிங்க சார். வாங்கம்மா, சொல்லுங்க என்ன சொல்லுங்க.